அண்மை செய்தி வானிலை தொடர்பான அண்மை செய்தியை தான் நாம் மீண்டும் பார்க்கிறோம். நாளை 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் நாளை பெஞ்சல் புயலினால் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் பெஞ்சல் புயல் தமிழகத்தின் கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் நாளை கடலோர மாவட்டங்களான இந்த 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தென்காசி ஆகிய மாவட்டங்களும் அதில் அடக்கம் என்று நாம் பார்க்கலாம். 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது வரை காரைக்கால், மகாபலிபுரம் இடையே புதுவைக்கு அருகே நாளை மதியம் பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மாலைக்கு மேல் இரவிலிருந்தே கனமழையை எதிர்பார்க்கலாம் சென்னை உள்ளிட்ட கேடிசிசி பகுதிகளில். இந்நிலையில் நாளை 7 மாவட்டங்களுக்கு கடலோரம் இருக்கக்கூடிய 7 மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைகிறார். வேதவள்ளி, இப்போ ஒரு நவ் காஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்றையிலிருந்து இப்போதிலிருந்து மழை எவ்வாறு இருக்கும், நாளைக்கான மழை தொடர்பான அப்டேட் என்ன? திலகவதி, அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது 7 மணி வரைக்கும் மழை பொழிவு எவ்வாறாக இருக்க போகிறது என்பது குறித்த நவ்காஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க வானிலை ஆய்வு மையம். அந்த வகையில சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தென்காசி, தூத்துக்குடி, திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள்ல நமக்கு பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இது அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு பொருந்தும், அதாவது 7 மணி வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி 24 மணி நேரத்திற்கான முன்னறிவிப்பு அப்படின்னு பார்க்கும்போது செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு ஒரு சில இடங்கள்ல அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சை, திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்குதான் வடகடலோர மாவட்டங்களுக்கும் அதிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, ரெட் அலர்ட். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை போன்ற மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நம்ம மிக கனமழையை எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்ற வடக்கு உள் மாவட்டங்களான திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம 2ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 1ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. கனமழையை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னதான் புயல் நாளைக்கே கரையை கடந்தாலுமே கூட புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் அப்படின்றது நமக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எங்க அப்படின்னா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்குமே நமக்கு அந்த ரெயின்ஸ் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நம்ம 3ஆம் தேதி வரைக்கும் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு தமிழகத்தினுடைய தரைக்காற்று எச்சரிக்கையாக இன்னைக்கு 70 கிலோமீட்டர், அதிகபட்சமாக 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் தரைக்காற்று அதிகமாக வீசும். நாளைக்கு 30ஆம் தேதி வட தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்ல தரைக்காற்று நமக்கு அதிகபட்சம் 80 கிலோமீட்டர், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் நமக்கு தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல தரைக்காற்றை பொறுத்த வரைக்கும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி வேதா.